குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே ராகு பகவான் ஜென்ம ராகு, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலத்தில் இருக்கார், நல்ல விஷயம். ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் மறைவு, உடன் உச்சம் பெற்ற குருவோடு சூரியன் இருக்கிறார், சிவ ராஜயோகம் 6ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சூழல். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல அங்கே சுக்கிரன் நீச்சம் அடையுது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. உங்களுடைய 10ஆம் அதிபதி 5இல் போய் அமர்வது மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய நல்ல கிரகநிலை. அதான் 5-10 தொடர்பு இருக்கக்கூடிய நபர் ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆயிடுவான். அதுக்கான தசாபுத்தி மட்டும் வந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகநிலை இந்த காலகட்டம் செவ்வாயின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகிறது. யாருனாலையும் இந்த கிரகநிலை இருக்கக்கூடிய, இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களை தடுக்கவே முடியாது. அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10 கூடையவராய் 5இல் போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை. உங்களை அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் உங்களுடைய அனைத்து விஷயங்களையுமே தடுக்க முடியாது. என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதனனுடைய நகர்வு, புதன் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுபகிரகமான உச்சம் பெற்ற குருவோடு சேர்றார், நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிம்மத்தில் சூரியன் வரும்போது சூரியன் ஆட்சி பலம், 7ஆம் இடம் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப நாளாக பலம் இல்லாமல் இருந்த பாவம் பலம் அடையுது, நல்ல விஷயம். 22ஆம் தேதி புதனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது ஒரு என்ன சொல்கிறோம், 50% நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்க போதில்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் உங்களுடைய சுயதொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது, வேலை, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, திருமணம், குழந்தை, படிப்பு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்குது, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்படி இருக்குது, கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களும் தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் தேதிக்கு மேலே உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. யார் உங்களை எதிர்த்து நின்னாலும் அவங்கள அடித்து நொறுக்கி தம்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் இருக்கும். அதுக்காக நிறைய அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்கள் பக்கம்தான். உங்களுடைய அந்த தைரியமான மனநிலைமை, எதையும் செஞ்சிடலாம், எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அந்த ஒரு சுபாவம் இந்த மாதம் முழுசாக வெளிப்படக்கூடிய அம்சமாக காட்டுது. கோபதாபங்கள் எல்லாமே இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும், வெளிப்படுத்த மாட்டீங்க. எல்லாமே மனசுக்குள்ளேயே இருக்கும். எந்த விஷயத்தை எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும், எதை எப்போ செய்யணும், எதை எப்போ விடணும் அப்படிங்கிற தெளிவான மனநிலைமை இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருக்கும். எப்போதுமே உங்களுடைய காரியங்கள் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் என்ன ரிசல்ட் வரும், இதை செஞ்சால் இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிறத தெளிவாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுது. ரைட். 2வது பார்த்துட்டிங்கன்னா, இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5 கூடையவராகி 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அங்கே குருவோடு சேர்றதுனால செவ்வாய்க்கு இன்னும் கூடுதல் பலம்தான். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் புது மாறுதல்களை மட்டும் செய்ய வேண்டாம். அதனால சின்ன சின்ன விரைய செலவுகள் வரும். பெரிய லாபம்னு நினச்சிட்டு செய்யக்கூடிய மாற்றங்கள் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக ஏமாற்றாது. மனம் விரும்பிய காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக கிடையாது,
எல்லா விஷயத்துலையுமே அது உங்களுக்கு மன ரீதியாக விருப்பப்பட்ட காரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை தான் சொல்லுது. ஓகே, தொழில் அப்படிங்கிறது சுபமாக இருக்குது, எந்த தொந்தரவுகளும் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. 6ஆம் இடத்துல போய் குருவும் சூரியனும் இணைவு, 7 கூடியவர் 6ஆம் இடத்துல, சூரியனோட குரு இணையக்கூடிய ஒரு அம்சம், 2-11 கூடியவர் 6ல். அப்போது வேலையில் ஒர்க்லோடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சாச்சு. நல்லது எது, கெட்டது எது, யார் எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்க, நம்ம அடுத்தவங்ககிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் கற்றுக்கிட்டீங்க ஆல்ரெடி. இப்போ அதை வேலையில் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அப்போது யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருங்க. அப்படி இருந்தால் கூட வேலை செய்கிறவங்கனால நம்மளுக்கு ஒன்றும் ஒர்க்லோடு அதிகமாகும், இல்லைன்னா நம்மளுடைய வேலையில் இருக்கக்கூடிய குறைகளை மேலதிகாரிகிட்ட போட்டு விட்டே இருப்பாங்க இந்த காலகட்டம். ஸோ அப்படி தான் இருக்குது. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் சண்டை சச்சரவுகள் சங்கடங்கள்லாம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய வேலை ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய வீண் பழிபாவங்களுக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போகும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ரைட்? அது மீறி அப்படி இப்படின்னு பண்ணாங்கன்னா செவ்வாய் இருக்கிற கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சிருவீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நம்ம மேலே ஒரு காண்டில் ஒரு பொறாமத்தனத்தில் ரொம்ப ஜலசியாக ஆகிடுவாங்க. அதனால் நம்மளை கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணணும்னு நினச்சி போட்டு நம்மளை டீஸ் பண்ணுவாங்க. அதுவும் நம்மளுக்கு சாதகமாக தான் முடியும், கவலைப்பட வேண்டாம், ரைட்? வேலையும் இந்த மாதிரி இருந்தாலும் வேலை நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். உடல் ஆரோக்கியம், 4ஆம் அதிபதி சுக்கிரன் நீசம் அடைகிறார் செவ்வாயினுடைய பார்வையில், அதுவும் 8ல் போய் உட்காருது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வண்டி வாகன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிட்னி சம்மந்தமாக, யூரினல் இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள், ப்ராஸ்டேட் கிளாண்டு சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், இல்லை யூரினில் பிரச்சனை ஆயிடுச்சு, ஸ்டோன் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும், பிடிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் லெவலுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துட்டு, காசு பணம் போனால் கூட பரவாயில்ல, நல்ல டாக்டராக பார்த்துட்டு நல்ல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பாருங்கள். காசை மையமாக வச்சு செயல்படும் போது இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இரட்டிப்பு செலவை தந்துடும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஸோ அது சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். மற்ற விஷயங்களில் பெருசாக ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை. அதே நேரத்தில் இந்த என்ன சொல்கிறதுனா, நார்மலாக உண்ணக்கூடிய உணவுகளை தாண்டி இந்த சைனீஸ் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு அப்படி இப்படின்னுலாம் போய் தேவையில்லாத ட்ரை பண்ணி அந்த உணவு ஒவ்வாமையாக மாறுறதுக்கு வாய்ப்புகளுக்கு, ஸ்கின் அலர்ஜி வர்றதோ, முகத்தில் தேமல் மாதிரியோ கரும்புள்ளைகள் வர்றது, பிம்பிள்ஸ் அதிகமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், உங்களுடைய அழகை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இயல்பான உணவை மாற்றி சாப்பிடும்போது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுவும் ஆரோக்கியத்தில் தான் செய்யணும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதே போல் தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பாதகமான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறத சொல்லுது. நல்ல பாதகம்னா என்னென்னா, சும்மா இருந்தால் கூட நம்மளை தூற்றி பேசுறது, நம்மளுடைய குறைகளை மட்டுமே எடுத்து மற்றவங்ககிட்ட பேசுறது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள். யார் என்னமோ பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டுங்க, உங்கள் வேலையில் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் நம்மளை தூற்றி பேசுகிறவங்க நாளைக்கு நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம பின்னாடி வாலாட்டிட்டு வருவாங்க நாய் போல. அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய உலக நீதியாக இருக்குது. முன்னாடியும் அப்படி தான், இப்போவும் அப்படி தான், அதுதான் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். தாய் வழி உறவுகளோ தந்தை வழி உறவுகளோ உங்களை ஏசும்போதும் உங்களை கேவலப்படுத்தும் போதும் இந்த காதல் வைங்க அந்த காதல் விட்டு அடுத்த வேலையை பார்க்கறது நல்லது, ரைட்? ஓகே, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது? ராகுக்கேது எப்படா பயிற்சி ஆகும்னு இருக்குது கணவன் மனைவி உறவு. ராகுக்கேது பயிற்சி ஆனால் தான் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். ஆல்ரெடி நிறைய விஷயங்களில் பட்டு தெளிஞ்சிருப்பீங்க. எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வாழ்க்கை துணைகிட்ட எப்படி பேசணும், எதை சொல்லணும் எது சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக புரிந்து வச்சுருப்பீங்க. சில நேரங்களில் 2 பேர்த்துக்குள்ளே தகராறுகள் மூணாவது மனிதரால் கொஞ்சம் மன உளைச்சல்களும் வந்திருக்கும். மற்ற நபர்களால் ஏமாற்றப்படும் போது நம்மளுக்கு துணையே மேல் அப்படின்னு சொல்லி போட்டு துணைகிட்ட ஒட்டி உறவாகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். இப்போ அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்காமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது.
ஆனால் இது எல்லாமே சில காலங்கள் மட்டும்தான். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல சேஞ்ச் அந்த கணவன் மனைவி உறவில் பார்க்க முடியும். ஏன்னா 7 கூடிய ஒரு பலமாகிறாரு. உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, வீட்டில் உட்காந்துருக்காங்க பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் இப்போ வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கை துணை இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய பல செயல்களை இந்த மாதம் செய்ய போகிறாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்க போது. உங்களுடைய இருளை அகற்றக்கூடிய செயல்களை உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யும். டிசம்பருக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி படிப்படியாக ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறுது. டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படிங்கிறது அடியனுடைய ரெக்வஸ்ட்னா. ஒரு 4 மாதம் ஓடிடும் கடகடன். ரைட். திருமணம் டிசம்பருக்கு மேலே வரன் பார்க்க ஆரம்பிங்க. இப்போ என்ன தான் தங்கமாக வரன் வந்தாலும் சரி வேணாம், விட்டுருங்க, வேணான்னு சொல்லி விட்டுருங்க. முக்கியமாக பாருங்கள், இந்த காலகட்டம் இந்த ராசி அல்லது இந்த லக்னத்தில் தான் உங்களுக்கு வரன் வரும். மேஷம் வரும், அதே போல் மிதுனம் வரும், சிம்மம் வரும், துலாம் வரும், தனுசு வரும், கும்பம் வரும். இந்த 6 ராசிகளுக்குள்ள தான் ஒன்று ராசி வரும், இல்லை லக்னம் வரும். இதை தாண்டி வரன் வரவே வராது. அது உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு எண்ணத்தையும் கொடுக்காது, அது மீறி வந்தால் கூட. ஸோ இதுதான் இப்போது இருக்கக்கூடிய திருமண சூழல்களாக சொல்லக்கூடிய அம்சமாக இருக்குது. ஸோ டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த ஜனவரி பிப்ரவரியில் கல்யாணம் பண்ணுறக்கு பாருங்கள். அப்போது அதை முயற்சி பண்ணுங்கள். இப்போது தேவையில்லாமல் போய் கிணத்துல உலக வேண்டாம். இதுதான் கிணறு, உழந்தீங்கன்னா அவ்வளோதான், எந்திரிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். கவனமாக பார்த்துக்கிடுங்க. ஓகே. குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும். ஏன்னா குழந்தைன்னு சொல்லும்போது செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது குழந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொடுக்கும். காய்ச்சல் வரும், தலைவலி வரும், உணவு ஒவ்வாமையாகும், இதெல்லாம் இருக்குது. ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ளே இருந்தால் அங்கே இங்கேன்னு விளையாடு கீழே உளுந்து கை காலில் அடிபடுறது பிடிக்கிறது, ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவு வந்துடும் உங்களுடைய குழந்தைகளுக்கு. கவனமாக இருங்க. அதே போல் என் குழந்தை வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருக்குது, நல்ல ரிசல்ட் கிடைக்குமா, வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதம் ரிசல்ட் வர்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட்டாக கொடுக்க போகுது. வேலை இல்லாத உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், தேடி வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே. படிப்புன்னு சொல்லும்போது ஆரம்ப கல்வி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. மேற்கல்வி நல்லபடியாக இருக்குது, உயர்கல்வி நல்லபடியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. மேற்கல்வி உயர்கல்வியில் இருக்கிறவங்க அவங்களுடைய பொறுப்பை பயன்படுத்தி பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கிட்டு நம்மளுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்குவாங்க, படிச்சுக்குவாங்க. அதே நேரத்தில் சின்ன குழந்தைகளாக இருக்குது, 12 வரைக்கும் இருக்குது, 10 வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த பயமெல்லாம் இருக்காது. ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன வழியை தான் பார்ப்பாங்க. படிப்பில் மந்தத்தன்மை உண்டு. ஹவுஸ் ஒய்ஃபு வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. மூணாவது நபருக்கு குடும்பத்தில் இடத்த கொடுக்காதீங்க. 3வது நபருடைய கருத்தை வீட்டுக்குள்ளே பேசாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்காக இருக்கக்கூடிய ஜீவனை நம்பி குழப்பம் நடத்த பாருங்கள். ரைட். அதே நேரத்தில் தேவையில்லாத பிடிவாதத்தை குறைச்சிக்குங்க. பிடிவாதம் இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை மட்டும் குறைச்சிக்குங்க. சீனியர் சிட்டிசனுக்கு தனிமை, மன அழுத்தம் ஆல்ரெடி வந்தாச்சு. 2 குழந்தை 3 குழந்தை பெற்று 3 பேருமே நம்மளை பார்க்கல, நம்மளையே எல்லா வேலையும் வாங்குறாங்க அப்படிங்கிற மன அழுத்தம் மனசுக்குள்ளே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. சிம்பிளாக துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, அந்த மனநிலைமையும் உங்களுக்கு மாறும், உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டு சின்ன நெகட்டிவ் இருக்காது. நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா பைரவர் வழிபாடு தினமும் செஞ்சுட்டு வரணும். 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு பைரவரை மனசார வணங்கிட்டு வாங்க. எல்லா தீமைகளும் நீங்கி நன்மை நடக்கும். உங்களை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் பைரவர் தான். பைரவரை கெட்டியாக பிடிங்க. இந்த மாதம் உங்கள் கையில். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்கள். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.